ஹை காய்ஸ், குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆயிடுச்சு. சரியான குளிருங்க. ஆனால் வெயில் அடிக்குது. மிஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. இப்போ தான் முழிச்சிருக்கு. இனி ரெடி ஆகிட்டு எங்கே போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது. அவ்வளோ சீசன் இல்லை வால்பாறையில். இந்த டைமுக்கு யாரும் வராதிங்க. சீசனில் தண்ணியே இல்லை. சோலையார் டேம்லாம் சுத்தமாக தண்ணியே இல்லை. நம்ம பசங்க எல்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஆப்போசிட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லைட்டாக மிஸ்ட் இருக்குது. மற்றபடி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்படி நம்ம பிள்ளைங்க பார்க்கிங் கேட்டிருந்தோம். பார்க்கிங் இல்லை ப்ரோ, இங்கேயே விட்டுக்கோங்க, சேஃப்டி தான்னாங்க. கீழே கேமராலாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. சரி வாங்க நம்ம அப்படியே ரூம்குள்ளே போவோம். இன்னும் யாரும் எந்திக்கலை. எல்லாரையும் உசுப்பி விட்டு வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு கிளம்புவோம். டிவிலாம் இருக்குது ஸ்டார்டிங்கில். இங்கே ஒருத்தர் ஃப்ளாட் ஆகிட்டாருங்க. இங்கே ஒருத்தர் ஃப்ளாட்டு. அப்படி நம்ம அடுத்த ரூமுக்கு போனோன்னா நம்ம அபிதாப் மாமா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் ப்ரோ, லியோ 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 இவர் மஞ்சள் வீரன். அதுக்குள்ள பாத்ரூம் நான் தான் ஆஃப் பண்ணேன். ப்ரோ வியூலாம் கரெக்டாக இருக்குது. வண்டி கொண்டாடுறேன், வார்ம் அப் ஆகட்டுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வியூ பாயிண்ட். ஏன்னா சீசன் இல்லாதனால வால்பாறையில் அவ்வளோ தண்ணி இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை. அதனால் 2-3 வியூ பாயிண்ட் போயிட்டு நம்ம அப்படி கிளம்ப வேண்டியதான். வைசர் ஃபுல்லாக தூசியாக இருக்குது. துடைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டுங்க. ஒன்றுமே தெரிய மாட்டிருக்கு. வெயில் தாங்க, ஆனால் சரியான வெயில். சீசன் டைம் இல்லைல்ல, அதனால் வெயில் வச்சு கொளுத்துது. போலீஸ். வால்பாறை முன்னே இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. என்ன வியூ பாயிண்ட் எனக்கு நேம் சரியாக தெரில. இந்த சைடு மழை இல்லாதனால தண்ணிலாம் அந்தளவுக்கு இல்லை. தண்ணிலாம் இருந்துச்சுன்னா சோலையார் டேம்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீரானை டேம் செம, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணியாச்சுங்க. இங்கேயும் ரோடு அப்படி தாங்க இருக்குது. சவா ஆஃப் ரோடிங்காக தான் இருக்குது. ஆஃப் ரோடிங் மீன்ஸ் பேட்சாக இருக்கா. நம்ம வண்டியோட கான்செப்ட் போயிடுச்சின்னு நினைக்கிறேங்க. அப்படி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் என்று தெரியவில்லை. 11 கிலோமீட்டர்னு போட்டிருந்துச்சு. எத்தனை கிலோமீட்டர்னு தெரியலை. நம்ம வேறு கூகுள் மாத்தாச்சு போடலையா, போடாதனால சுத்தமாக தெரில. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். நல்லமுடி வியூ பாயிண்ட், கெட்டமுடி வியூ பாயிண்ட் எது தெரியுமா? நல்லமுடி வியூ பாயிண்ட்லேருந்து கீழே குதிச்சோம்னா கெட்டமுடி வியூ பாயிண்ட். ஒரே ட்ரெக்கிங்காக இருக்குது. நடந்து கால்லாம் செத்துருதுங்க. பா மூச்சு தவங்க ஒரு வழியாக நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இதுதான் நல்லமுடி வியூ பாயிண்ட். இந்த வியூ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். என்ன ஒரே பனிமூட்டமாக இருக்குது, மிஸ்ட்டுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேரளா,
இந்த சைடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அப்பா, என்னதான் கவலையாக இருந்தாலும் இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கும்போது எல்லா கவலையும் மறந்து எல்லாம் மறந்து அப்படி பீஸ்ஃபுல்லாக மைண்ட் இருக்கும். கடந்து போகிறது தானே வாழ்க்கை, கடந்து போய் தான் ஆகணும். அவ்வளோதான், நல்ல முடி வியூ பாயிண்ட் முடிந்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, நம்ம அப்படியே அங்கே போக வேண்டியதான். நல்ல முடி வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அடுத்து ஏதாச்சும் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம கிளம்ப வேண்டியதான். அதிரப்பள்ளி அதிரப்பள்ளி சீசன் இல்லை, ஆனால் ஓகே. ஆனால் வால்பாறையில் சுத்தமாக சீசனே இல்லை. சீசன் இல்லாத டைம் வந்தீங்கன்னா மொக்கையாக தான் இருக்கும், சீசன் டைம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். க்ரௌடும் அந்தளவுக்கு இல்லை. இப்போ நம்ம பூலாங்கல் ரிவர் வாயிலே வரமாட்டிருக்கு, அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கே சுத்தமாக தண்ணியே இருக்காதுங்க. ஏன்னா சோலையாரில் வந்து தண்ணி இல்லாட்டி வேறு எங்கேயுமே தண்ணி இருக்காது. சும்மா ஜஸ்ட் அப்படி போயிட்டு இங்கே ரோடு நல்லாயிருக்கும், அப்படி அந்த கேப் ரோடு மாதிரி செமையாக இருக்கும். அது கூழாங்கல் அருவி இதுதாங்க, தண்ணியே இல்லை. பரவாயில்ல, ஏதோ ஓடுது, அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சின்னக்கரை வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். சின்ன கல்லறை நீர்வீழ்ச்சி. அதாவது நீங்கள் வந்து நல்ல முடியார் வியூ பாயிண்டில் வந்து டிக்கெட் எடுத்திங்கன்னா அந்த டிக்கெட்டே இங்கே கொடுத்துக்கலாம். அந்த டிக்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே திரும்ப டிக்கெட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் அங்கே எடுக்கிற டிக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நீர்வீழ்ச்சிக்கும் போய்க்கலாம், வேறு நீரானை டேமுக்கும் போயிருக்கலாம், வேறு இன்னொன்று ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க. இந்த 3 பிளேஸ்க்கும் நல்ல முடி வியூ பாயிண்ட் எடுத்த டிக்கெட்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் டிக்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கேருந்து நீர்வீழ்ச்சிக்கு ஒரு 8 கிலோமீட்ரு, போக 8 வர 8, திரும்ப அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் நீரானை டேம். அதனால் இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா 3 இடத்த கவர் பண்ணிடலாம். ஜஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சிங்க. 3 மணிக்குள்ளே போனால் தான் நீர்வீழ்ச்சிக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம், இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அதனால் நம்ம போயிடலாம். நீங்கள் வரதா இருந்தால் டைம் பார்த்துக்கங்க, டைம் பார்த்து கரெக்டாக போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வந்துடலாம். இங்கேயும் யானை நிற்கும்னு சொன்னாங்க, நின்றுச்சுன்னா நல்லாயிருக்கும், பார்க்கலாம். இடமே அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெரிய பெரிய மரம், ரோடு, சின்ன சின்ன ரோடு. ஆனால் ரோடு நல்லா இருக்குது. இடையில வேகத்தடையை போட்டு வச்சுருக்காங்க. பேட்ச் ஒர்க் அங்கங்கே கிடக்குது. அப்பா, வேகத்தடை போட்டிருக்காங்க, சின்னதாக இருக்குதுங்க. பெரிய வேகத்தடைனா கூட ஒன்றும் தெரியாது, சின்ன வேகத்தடை ரொம்ப இதாக இருக்குது. வா, இந்த சைட்லாம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, சும்மா மரம் தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக வரேன்னு சொல்லிட்டு சம்பவம் ஆயிரும். கீழே பார்த்தாலே தலை கேர் ஆகுது, அதனால் கீழே திரும்பலை. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எதுவுமே வைக்கலை, அப்படியே வெறும் ரோடை மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இடையில அந்த கம்பி மாதிரி ஒன்று இருக்குது, அது வச்சா கூட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இங்கெல்லாம் இருக்கிறவங்க இப்படி அவங்களுக்கே அப்படி செட் ஆகிருக்கும். சொல்கிறாங்க யானைலாம் டெய்லி ஈவினிங் மேலே வந்துருன்ட்டு. இது பார்த்திங்கன்னா சின்ன கல்லார் நீர்வீழ்ச்சி இருக்குமான்னு தெரியல, ஏன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. வால்பாறையே வறண்டு போய் கிடக்குது. எங்கே போனாலும் இறங்கி ஏறதா இருக்கா, காலெலாம் செத்துருதுங்க. தண்ணியே இல்லை, லைட்டாக ஓடுது. தண்ணி அதிகமாக இருக்குமா வந்துருந்தோம்டா இந்த இடத்துல வேறு லெவலில் இருக்கும். சின்னதாக ஒரு பாலம். இதுதான் சின்ன கல்லார் நீர்வீழ்ச்சி. அப்பாடி,
சத்தம் கம்மியாக போகிறனால கம்மியான சவுண்டு. எங்கே ஸ்க்ரூலாம் இங்கே இல்லை. இன்னும் போகணுமா? சீசன் டைமாக இருந்துச்சுன்னா இங்கே செம்மையாக தண்ணி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை. அப்பா மூச்சு முட்டுதுங்க. நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது. இங்கே பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே இந்த இடத்துலையும் போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. வேறு லெவல். இங்கே ஒரு ஹோட்டல், ஐஸ்வர்யா ஹோட்டல். ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்திருக்கு. நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு சாப்பாடு தேவையில்லை. ஜெயம் படத்துலையா? என் ஜெயம் படத்துலையும் காட்டுக்குள்ளே போவாங்க. ஆமாம். அந்த சின்ன கரை நீர்வீழ்ச்சி தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. பரவாயில்ல, செம்மையாக வருது. க்ரௌடும் கம்மியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு இல்லை க்ரௌடு. போலீஸ் மாமா நின்னாங்கோ, பிடிச்சிருவாங்களோன்னு நினச்சேன். நல்ல வேலை எதுவும் பண்ணலை. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஹார்ட் பீட் கட கட கடன்னு துடிக்குது. அப்பா நல்லதாக போச்சு. எங்கே வந்து நிற்கிறான் பாருங்க. ஹெல்மெட் போடாமல் வந்திருந்தோம்னா பிடிச்சி அள்ளியிருப்பான். ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக வால்பாறையை விட்டு இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் ஒரு டீ பிரேக் எடுத்தோம். ஆல்ரெடி போட்ட ஃபைனே 1000 ரூபா கிடக்குதுங்க. அதை வேறு கட்டணும். மேற்கொண்டு ஃபைன் போட்டான்னா விளங்கிரும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த ஒரு ட்ரிப்புன்றது 2 days வேறு லெவல். அட்வென்ச்சரு எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த அதிரப்பள்ளி ரூட்டுலாம் அப்பா, நானும் எப்போத்துலேருந்தே போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தது. ஃபைனலாக இப்போ கிடச்சிருக்கு. கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம அப்படி மெதுவாகவே போகலாம். எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அப்படி மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. அப்படி நம்ம போகலாம். அவங்க விரட்டி போயிடுவாங்க எல்லோரும். அதான் லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டேன். ஹேர்பின் பெண்ட் 28, இன்னும் 28 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. டோட்டலாக 40 ஹேர்பின் பெண்ட் வால்பாறை 7th ஹெவன். வாவ், எப்படி தெரிகிறது? இன்னும் எத்தனை பெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 20 ஹேர்பின் பெண்ட் இருக்குதுங்க. ஃபைனலாக கீழே வந்தாச்சு. ஹாய். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 20, அங்கே ஒரு 50, டோட்டலாக ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம ஃபியூல் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. பாட்டில் வச்சுருக்கேன். பொள்ளாச்சி போனவுடனே பங்க்கில் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிட்டு ஃபுல் ட்ரையாக விட்டுறலாம் பையனை. எத்தனை கிலோமீட்ரு தரான்றதை பார்த்துக்கலாம். கைஸ், இந்த இடத்த பார்த்துட்டிங்களா? இதே மாதிரி இடம் தாங்க. ஆனால் அதில் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், புலி கிராஸ் ஆகுதுங்க. ஆனால் வால்பாறைன்னா லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. காரில் இருந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அப்படி புலி கிராஸ் ஆகுது. ஐயோ, எனக்கெலாம் பார்த்து வீடியோவில் பார்த்ததுக்கே அல்லு விட்டுருச்சு. நேர்லலாம் இந்த மாதிரி பார்த்துச்சுன்னா ஐயோ. பைக்கிலலாம் போகும்போது புலிலாம் வரக்கூடாதுங்க. யானை மட்டும் வந்தால் ஓகே. புலிலாம் காரில் போகும்போது வந்துச்சுன்னா அழகாக உள்ளே உட்காந்துட்டு பார்க்கலாம். பைக்கிலலாம் வந்துச்சுன்னா ஐயோ நம்மளை சாப்பிட்ரும். ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததை கூட நம்ம அப்லோட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலைமை ஆயிரும்.
வாவ்ப்பா செமங்க. இந்த மாதிரி வியூலாம் பார்த்தா எனக்கு கோப்ரோ ஆஃப் பண்ண தோணுமாங்க. போனால் போதுடா, எம்பி தானடா அது பாட்டுக்கு. பா எப்படின்னா அங்கேருந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கணும், அப்படியே வரணும், இன்னொரு நாள் வந்து பக்காவாக எடுக்கலாம். டோட்டல் வியூவே இங்கேருந்து தெரியுதுங்க. குரங்கு பசங்களா, நீங்கள் தானடா பேக் அவ்வளோத்தையும் கிழிச்சிங்க. ஐ அந்த பெண்டில் நிற்கலாங்க நம்ம. ஓகே கைஸ், நான் இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் மஃபா வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. இனி நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். வால்பாறையில் ஒவ்வொரு பெண்டும் தரம் நிரந்தரம் வேறு மாதிரி இருக்குங்க. எல்லாம் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நறுக்குன்னு ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகே, எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். சேஃபாக ஹெல்மெட் போட்டுட்டு, ரைடிங் ஜாக்கெட் போட்டுட்டு, ஹில்ஸ்லலாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணுன்னு ஒன்றும் இல்லை. அப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு நேச்சரை ரசிச்சுட்டு அப்படி போகலாம். ஓகே, பாய், டேக் கேர்.